கூழ்வார்த்தல் செய்யக்கூடிய தாத்பரியம் அன்னை ரேணுகா பரமேஸ்வரியுடைய சரித்திரம். இது ஜமதக்கினி பத்தினி ஆளாக இருக்கக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரி, அந்த அம்மா வந்து சிவ பூஜை செய்து ஜமதக்கினிக்கு வந்து பத்தினியாக இருந்து ஊழியம் பண்ணிட்டு வரும் காலத்தில் அந்த அம்மாவுடைய கற்பு நெறி மாறி போகுது. மனசளவுக்கு கற்பு நெறினா மனசளவுக்கு அந்த அம்மா வந்து முனிபத்தினி, காட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்க. சிவனுக்கு அதாவது வந்து சிவ அம்சமாக இருக்கக்கூடிய ஜமதக்கினி முனிவருக்கு மனைவியாக இருக்கக்கூடியவங்க சிவ பூஜைக்கு தொண்டு செய்வாங்க. ஜலம் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஜலம் எடுக்க போகும்பொழுது அந்த ஜலம்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், குடத்தை எடுத்துகிட்டு போய் குழாவில் தண்ணி வச்சு திறந்து பிடிச்சிட்டு வருவோம். அந்த காலத்தில் புராதன காலத்தில் தண்ணி அப்படி எடுக்கலாம் முடியாது. முனிபத்தினியாச்சே அந்த அம்மா போய் ஜலத்தில் போய் மணலை வந்து பானையாக திரட்டணும்.